மார்வல் யூனிவர்ஸில் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர் யாருன்னு கேட்டால் சூப்பர்மேன் மாதிரி ஸ்ட்ரென்த் இல்லை, தார் மாதிரி காட் இல்லை, தனோஸ் மாதிரி இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸும் இல்லை. ஆனால் இவங்க எல்லாரையும் விட டேஞ்சரஸான ஒரு பீயிங் இருக்கா. அவள் பேர் பயாண்டர். ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுறது, டிஸ்ட்ராய் பண்ணுறது, லிவிங் ட்ரிபியூனல் மாதிரி காஸ்மிக் என்டிட்டிஸ் கூட ஓவர் பவர் பண்ணுறது, இதெல்லாம் அவனுக்கு நார்மல். இன்னைக்கு பயாண்டர் யார், அவன் ஒரிஜின் என்ன, சீக்ரெட் வார்ஸுக்கு என்ன கனெக்ஷன், காட் எம்பையர் 2 எப்படி அவனை டீஃபட் பண்ணார், எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். 1984 சீக்ரெட் வார்ஸ் காமிக்ஸில் ஃபஸ்ட்டு டைம் பியாண்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ மார்வல் ரீடர்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்ன பியாண்டர் நம்ம யூனிவர்ஸில் இருந்த பீயிங் இல்லை, அவன் பியாண்ட் ரெலம்னு சொல்கிற ஒரு செப்பரேட் ரியாலிட்டியில் இருந்து வந்தவன். ஒரிஜினல் காமிக்ஸில் பியாண்டருக்கு லிமிட்டே இல்லை, யூனிவர்ஸ் இல்லை, மல்டிவர்ஸ் இல்லை, அதை விட பெருசான எக்ஸிஸ்டன்ஸ். லேட்டர் மார்வல் கண்டினியூட்டி அப்டேட் பண்ணும்போது ஒரு புது எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாங்க. மாலிக்யூல் மேனுக்கு பவர்ஸ் கிடைக்கும்போது பியாண்ட் ரெலமில் ஒரு கிராக் கிரியேட் ஆகுது. அந்த காஸ்மிக் ஆக்சிடெண்ட்டில் தான் ஒரிஜினல் பயாண்டர் நம்ம ரியாலிட்டிக்கு கனெக்ட் ஆனான்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதனால ஸ்க்ரீன்ஷாட்டில் மாலிக்யூல் மேன் ஆக்சிடென்ட்லி கிரியேட்டட் பயாண்டர்னு சொல்கிறது இந்த ரீகன்வர்ஷன் ரெஃபரன்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட், ஒரிஜினல் பயாண்டர் ஆக்சுவலி கம்ப்ளீட் ரேஸ் இல்லை. லேட்டர் காமிக்ஸில் பயாண்டர்ஸு ஒரு காஸ்மிக் ரேஸ் இருக்குன்னு ரிவீல் பண்ணாங்க. அதில் ஒரிஜினல் பயாண்டர் ஒரு சைல்டு மாதிரி. இமேஜின் பண்ணுங்க, நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட்டுன்னு நினச்ச கேரக்டர் ஆக்சுவலி அவனோட ஸ்பீஷீஸில் ஒரு யங்ஸ்டர் தான். அப்போ ஃபுல் க்ரோன் பயாண்டர்ஸ் எவ்வளோ பவர்ஃபுல் இருப்பாங்க. இதுதான் மார்வல் காஸ்மாலஜியோட ஸ்கேல். அவள் ஒரு என்டையர் யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணா, அதுவும் கியூரியாசிட்டிக்காக. அப்புறம் போர்ட் ஆயிட்டு எரேஸ் பண்ணிட்டான், நமக்கு டிராயிங் எரேஸ் பண்ணுற மாதிரி. யூனிவர்ஸ் கிரியேட் பண்ணுறது, டெஸ்ட்ராய் பண்ணுறது, ரியாலிட்டி ரீரைட் பண்ணுறது, டைம் மேனிப்புலேட் பண்ணுறது, லைஃப் கிரியேட் பண்ணுறது, டெத் ரிமூவ் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு ஈஸி. ஒரிஜினல் பியாண்டர் ஃபார்மில் லிவிங் ட்ரைபியூனலை விட பவர்ஃபுல்னு காமிக்ஸ் டிஸ்கிரைப் பண்ணுது. லிவிங் ட்ரைபியூனல்னு மார்வல் மல்டிவர்ஸ் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுற காஸ்மிக் ஜட்ஜ். அவரை விட பியாண்டர் பவர்ஃபுல்னு அவன் லெவல் புரியுத. ஆனால் பெயிண்டருக்கு ஒரு ப்ராப்ளம் இருந்தது. இன்ஃபினிட் பவர் இருந்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் புரியாது. லவ்னா என்ன, ஃபியர்லாம் என்ன, ஹாப்பினஸ்னா என்ன, இதை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஏர்த்துக்கு வந்தான். ஹியூமன் ஃபார்ம் எடுத்தான், சூட் போட்டு நார்மல் மேன் மாதிரி சுற்றினான். ஒரு ஸ்டேஜில் மேட்மர் கூட ஹையர் பண்ணி லீகல்வா வேர்ல்ட் பை பண்ண ட்ரை பண்ணான். மணியா பவர்னு நினச்சான். ஆனால் ஹியூமன் சொசைட்டி அப்படி ஒர்க் பண்ணதில்லை. அப்புறம் டாஸ்லர் மேலே நவ் டெவலப் ஆச்சு. ஆனால் இன்ஃபினிட் பவர் கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் ஆக்சிடென்ட்லி அவளை கில் பண்ணிட்டான். ஃபியூ செகண்ட்ஸில் திரும்ப ரிவைவ் பண்ணிட்டான். இதெல்லாம் பெயிண்டருக்கு எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண நடந்த இன்சிடென்ட்ஸ். லேட்டர் பைண்டர் மூலக்கூறு மேனோட எனர்ஜி மர்ஜ் பண்ணும்போது காஸ்மிக் கியூப் மாதிரி ஸ்டேட் அச்சீவ் பண்ணான். காஸ்மிக் கியூப்னா ரியாலிட்டி மேனிப்புலேட் பண்ண யூஸ் ஆகிற காஸ்மிக் ஆப்ஜெக்ட். ஆனால் இங்கே ஆப்ஜெக்ட் இல்லை, பைண்டர் ஏ காஸ்மிக் கியூப் லெவல் லிவிங் என்டிட்டி மாதிரி மாறி மாட்டினான். இதனால் அவனோட பவர்ஸ் இன்னும் டேஞ்சரஸ் ஆச்சு. ரியாலிட்டி இட் செல்ஃப் அவ கண்ட்ரோலில் வந்துடுச்சு. ஒரு டைமில் பெயிண்டர் ஹியூமனாக லைவ் பண்ண டிசைட் பண்ணான். காட் ஹூட் ரிஜெக்ட் பண்ணான். அப்போ தான் தானோஸ் சான்ஸ் யூஸ் பண்ணி அவனை டீஃபீட் பண்ணான். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், தானோஸ் ஒரிஜினல் பெயிண்டர் ஃபுல் பவர் இருக்கும்போது டிஃபீட் பண்ணலை. பெயிண்டர் வாலண்டர்லி பவர் ரெடியூஸ் பண்ணும்போது தான். அதுக்கப்புறம் சீக்ரெட் வார்ஸ் 2015 பெயிண்டர்ஸ் ரேஸ் மல்டிவர்ஸ் டிஸ்ட்ராய் பண்ண ஆரம்பித்தாங்க. டாக்டர் டூம், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், மேல்யூல் மேன் 3 பேரும் சேர்ந்து பெயிண்டர்ஸ் எனர்ஜி ஸ்டீல் பண்ணாங்க. அந்த பவர் யூஸ் பண்ணி டூம் காட் எம்பரர் டூம் ஆனார். பேட்டில் வேர்ல்டு கிரியேட் பண்ணார். அதனால காமிக்ல காட் எம்பரர் டூம் வைப்ட் அவுட் பெயிண்டர்ஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி டூம் சிங்கிள் ஹேண்டா ஃபைட் பண்ணல,
பர்ஃபெக்ட் பிளான், மூலிக்கல் மேன் பவர், பெயிண்டர்ஸ் எனர்ஜி இதெல்லாம் காம்பைன் பண்ணது தான். ஸோ பைண்டர் ஆர்டினரி வில்லன் இல்ல, அவன் ஹீரோயும் இல்ல, அவன் ஒரு காஸ்மிக் கான்செப்ட். இன்ஃபினிட் பவர் இருந்தாலும் ஹியூமன் எமோஷன்ஸ் புரிஞ்சு காக்க ட்ரை பண்ணின பீயிங். சீக்ரெட் வார்ஸ் மூவி காமிக்ஸ் இன்ஸ்பயர் பண்ணினா பைண்டர் டைரக்டா வரலனாலும் அவனோட கான்செப்ட்ஸ் பியோண்ட் ரியல்மு, மௌலிக்கல் மேன், காட் எம்பரர் டூம் இவங்கெல்லாம் MCU ஃபியூச்சருக்கு ரொம்ப முக்கியமான ரேஞ்ச் ப்ளே பண்ண சான்ஸ் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சீக்ரெட் வார்ஸ்ல பியாண்டர் வருவானா இல்ல மார்வல் அவனை கம்ப்ளீட்லி சேஞ்ச் பண்ணுமா? கமெண்ட்ஸ்ல உங்க தியரிய சொல்லுங்க.